டிவிகே பாய்ஸ், நீங்கள் கொண்டாட வேண்டிய படம் இது. ஏன்னா இந்த டைமில் இந்த படம் உங்களுக்கு ஒரு gift மாதிரி. அதர் ஸ்டேட்லேயே உங்கள் தலைவரை கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் கதையை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மேட்னஸை பிடிக்கும்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஹீரோ சிஎம்மாக கடத்துறாப்புல. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கிளைமேக்ஸு. ஆனால் இதில் பெருந்தலையான மோகன்லால் உள்ள வரப்ப படம் வேறொரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்குது. திலீப்பே ஒரு மேட்னஸான ஆள். இதில் ஃபன்னுக்கும் ஆக்ஷனுக்கும் மோகன்லாலை உள்ளுக்குள்ளார வர வச்சுருந்துருக்காங்க. எண்டுங்கிறது அடிபொலியான கிளைமேக்ஸு. படத்தோடைய ஓப்பனிங்கே விஜயோட முகத்திலிருந்து ஆரம்பிக்கும். கில்லி டீம் பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஐஃபையாக இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம் பசங்கிட்ட போய் சண்டை போடுவானுங்க. அப்போ அவனுக்குள்ளார ஒரு போட்டி நடக்கும். இந்த கில்லி டீம் சார்ந்த பசங்க ஒரு ஹீரோவோட கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பானுங்க. திலீப்போட ஓப்பனிங்கே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாழைப்பழ தோல் கிடக்கும். அதில் கால் வைக்க போகிறப்ப இவன் பாரு இப்போ கீழே விழுந்துருவான் அப்படிங்கிறப்ப இந்த டைம் அது நடக்காது மகனே அப்படிங்கிற மாதிரி இப்போ கேஸ்லேருந்து வின் பண்ணார் இல்லையா, அதை அப்படியே எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போல்லாம் கிடையாது, நான் உஷாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சிஎம்ஐ கடத்தக்கூடிய காட்சி அப்படிங்கிறது சொன்னது தான். லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே பைத்தியகாரத்தனமான காமெடியை தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கணும். உள்ளுக்குள்ளார கடத்தப்பட்ட பிறகு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வர்றாரு தான் வினித் ஸ்ரீனிவாசன். அவருடைய பிரதரும் இதில் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் பங்குக்கு என்னென்ன காமெடி பண்ணுமோ அதை பண்ணியிருப்பாப்புல. இவர் ஒரு வீரமுள்ள கோபமுள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வினித் ஸ்ரீனிவாசன். அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு கிளைக்கதைகளாக போக 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 ஹீரோ யாருன்னு உள்ளுக்குள்ளார தெரிய வரப்போ தேட்டரே அலற ஆரம்பிக்கும். ஹீரோட ஃப்ரெண்டாக சாண்டி மாஸ்டர் பண்ணியிருக்காப்புல. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருந்துருக்காங்க. குறிப்பாக மோகன்லால் அவர்களை சொல்லி ஆகணும். விஜய் அவரும் சேர்ந்து நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு ஐட்டம். ஆனால் இந்த படத்தில் தன்னுடைய பெயர் கில்லி பாலா அப்படிங்கிறதும் ஒரு நடிகனுடைய ஸ்டைலை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இவர் பண்ணுறாரு இல்லையா, இதுதான் கதை. இந்த கதையில் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சமும் யோசிக்காமல் அதை பண்ணியிருந்திருக்காரு. படம் பார்க்குறப்ப மேன்மக்களே அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா ஒரு தமிழ் ஹீரோவை மலையாளத்தில் தூக்கி கொண்டாடுறப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமையாக தான் இருக்கும். குறிப்பாக இந்த டிவிகே பாய்ஸ் நீங்கள் இந்த தருணமெல்லாம் கொண்டாடக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான காட்சிகள் உள்ளுக்குள்ளார குறிப்பாக மோகன்லால் அவருடைய பழைய படங்களில் கிளாப் அடித்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த புலிமுருகனில் வேட்டியை கட்டுறது, தென் கிளைமேக்ஸில் இன்னொரு படம் வந்து இந்த வேட்டியை கட்டி தலையில் சுற்றி இழுக்கிறது, டான்ஸ் ஸ்டெப் ஒன்று போட்டிருப்பாப்புல. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடம் டான்ஸுங்கிறது மறுபடியும் சொல்கிறேன் தேட்டரில் இந்த இடமும் கொண்டாடக்கூடிய காட்சி தான். அவர் யார் என்ன எதுக்காக உள்ள வரார் அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்டாகவே இருக்கட்டும் இந்த ரிவ்யூவில். ஏன்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் என்ஜாய் பண்ணணும் அந்த காட்சியை. ஸோ இந்த படம் மலையாள ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் ரசிகர்களும் கொண்டாடுற மாதிரியான காட்சிகள் தான் இதில் நிறையா இருக்குது. தமிழ் ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துலையும். மறுபடியும் சொல்கிறேன், பெருசாக லாஜிக்கு கண்டென்ட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு மேட்னஸ் பிடிக்கும் அப்படின்னு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நம்ம சேனலில் இதே போல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.